எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மதுரை அமுதம் விஷயத்தின் சார்பாக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் சீவாளி. சீவாளின்னா உங்களுக்கு தெரியும், நாகஸ்வரம் அல்லது நாதஸ்வரத்தினுடைய உயிர் அல்லது இதயம் சீவாளி தான். நம்ம கடையில் நிறைய சீவாளிகள் இருக்குது. அந்த பற்றியான ஒரு பதிவை நான் உங்களுக்கு விரிவாக கொடுக்குறேன். நான் நண்பர்களே, தமிழ்நாட்டில் சீவாளின்னு சொன்னாலே சில சீவாளிகளுடைய பெயர் ரொம்ப பிரபலமாக இருக்கும். என்னென்னா, உதாரணத்துக்கு நான் வரிசையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பதிவு வழியாக தமிழ்நாட்டில் வெவ்வேறு திசையில் இருக்கிற கலைஞர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத நான் சொல்லிடல பாருங்களேன். இப்போ கடலூர் சீவாளி ரொம்ப பிரபலம், ஞானசுந்தரம் தம்பி சீவாளி ரொம்ப பிரபலம், திருக்கோளை சீவாளி ரொம்ப பிரபலம், செந்தில்நாதன் சீவாளி ரொம்ப பிரபலம், திருவையாறு சீவாளி ரொம்ப பிரபலம் இல்லையா? இந்த பிரபலமான சீவாளிகளைத்தான் நம்ம கடையில் நம்ம விற்பனைக்கு வச்சுருக்கோம். நீங்கள் இப்போது ஒவ்வொரு கலைஞரும் ஒரு மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் எங்களுக்கு நையாண்டி மேளம் வாசிக்கணும், அல்லது எங்களுக்கு வேறு செவ்வியல் சார்ந்த கலைகளுக்கு வாசிக்கணும். சில பேர் என்ன கேட்குறாங்க, ரெண்டுக்கும் வாசிக்கிற மாதிரி பொருத்தமாக எங்களுக்கு வேணும். எப்படி வெவ்வேறு விதமாக கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த சீவாளியை அனுப்புகிறத எங்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அமுதம் விஷயத்தின் நோக்கம் ஒரு கலைஞருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ நம்ம கடையில் நீங்கள் என்ன சீவாளி விரும்புகிறீங்களோ அந்த சீவாளி நம்ம கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு திருவையாறு சீவாளி வேணும்னா திருவையாறு அனுப்புகிறேன், செந்தில்நாதன் வேணும்னா செந்தில்நாதன் அனுப்புகிறேன், திருக்குவளை வேணும்னா திருக்குவளை அனுப்புகிறேன், ஞானசுந்தரம் தம்பி சீவாளினா ஞானசுந்தரம் தம்பி சீவாளி அனுப்புகிறேன், கடலூர் சீவாளி வேணும்னா கடலூர் சீவாளியை அனுப்புகிறோம். தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், அனுப்பிடலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா நம்ம காட்டுறேன் பாருங்களேன். கடலூர் சீவாளி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நாணல் புல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த புல்லை இணைச்சிருக்கிற கயிறு ரொம்ப திருத்தமாக இருக்கும். நாணல் புல்லையும் கீழே இணைக்கிற கருவிக்கு பேர் நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், கெண்டைன்னு பேர் இல்லையா? கெண்டை ரொம்ப அற்புதமாக வந்திருக்கும் பார்த்துக்குங்க. இது கடலூர் சீவாளி. அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான இருக்கிறது ஞானசுந்தரம் தம்பி சீவாளி பாருங்கள். ஞானசுந்தரம் தம்பி சீவாளி இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப சிறுசாக இருக்கும். இது திருக்கோளை சீவாளி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கெண்டை தான், ரொம்ப அழகாக இருக்கும். செந்தில்நாதன் சீவாளி பாருங்கள், செந்தில்நாதன் சீவாளி. அதுக்கப்புறம் திருவையாறு சீவாளி இருக்குது. இது கொஞ்சம் இந்த கலரே பாருங்கள், ரொம்ப அற்புதமான கலராக இருக்குது பாருங்கள். ப்ரௌன் கலர் நூலில் ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்து வாசிக்கிற போதே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் கலைஞர்களுக்கு அல்லது கடை விற்பனையாளர்களுக்கு மதுரை அமுதம் விஷயத்தின் சார்பாக திரும்ப கேட்டுக்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிடுறோம். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலம் வெளிநாடாக இருந்தாலும் சரி, நம்ம அனுப்புகிறத நம்முடைய நோக்கம். நம்மளுடைய பதிவுக்கான எல்லா விவரமும் இருக்குது. இன்ஸ்டாவில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நம்ம இன்ஸ்டாவில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம். நீங்கள் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் குரியர் அனுப்பி வச்சுக்கிறோம். நாம் வேறு உங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் நம்ம பதிவில் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், என்னென்ன இசைக்கருவி வேண்டும் உங்களுக்கு, எல்லா இசைக்கருவிகளும் மதுரை அமுதம் இசையத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு தொடர்பு கொண்டால் போதும், நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். சரியா நண்பர்களே, மீண்டுமாக இன்னொரு பதிவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.